நிகழ்தகவு. சாக்கு மூட்டையை பார்த்து விடாமல் குறைத்த தெருநாய்கள். மூட்டைக்குள் இருந்த இளைஞர் சடலம். தலையில் ரத்தம் சொட்ட சொட்ட இறந்து கிடந்தது யார்? கொடூரமாக கொலை செய்ததோடு சாக்கு மூட்டையில் பேக்கிங் செய்து வீசியது யார்? பின்னணி என்ன? இரவு நேரம் பிபிசிஎல் கம்பெனிக்கு பக்கத்துல போலீஸ் ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ குறிப்பிட்ட இடத்துல மட்டும் 4-5 நாய்கள் சுத்தி நின்னு குறைச்சிட்டே இருந்திருக்கு. காவலர்கள் அந்த நாய்களை அங்க இருந்து துரத்தி விட, ஆனா நாய்கள் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட நகராம எதையோ பார்த்து குறைச்சிட்டே இருந்திருக்கு. அங்க அப்படி என்ன இருக்கு? நாய்கள் அங்கேயே பார்த்து குறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்திருக்காங்க போலீஸ். அங்க கழிவுநீர் போகிறதுக்காக வச்சிருந்த ராட்சத பைப்புகள் பக்கத்துல இருந்த மணல் மூட்டைக்குள்ள ஒருத்தரோட காலும் கையும் தெரிஞ்சிருக்கு. அத பார்த்ததும் ஒரு நிமிஷம் திடுக்கிட்ட போலீஸ் அந்த மூட்டையை திறந்து பார்த்தப்போ 24 வயசான இளைஞர் ஒருத்தர் தலையில ரத்தம் சொட்ட சொட்ட சடலமா கிடந்திருக்காரு. அடுத்து சடலத்தை கைப்பற்றி அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ், யார் இந்த இளைஞர், கொலை பண்ணி சாக்கு மூட்டையில பொட்டலம் கட்டுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அந்த ஏரியாவை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த காவலர்கள் அங்க இருந்த சிசிடிவி கேமராக்களை ஒண்ணு விடாம செக் பண்ணிருக்காங்க. அதுல இரவு 12:15 மணிக்கு டியோ பைக்ல வந்த இளைஞர் ஒருத்தர் ஆட்கள் யாராச்சும் இருக்காங்களான்னு அங்க இங்கன்னு சுத்தி பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் பைக்குக்கு முன்னாடி இருந்த சாக்கு மூட்டைய ராட்சத பைப்புகளுக்கு பக்கத்துல இறக்கி வச்சுட்டு அது மேல கல்லு மண்ணு எல்லாத்தையும் போட்டு மூடிட்டு போயிருக்கான். இந்த காட்சிகள் எல்லாம் சிசிடிவி கேமராவில பதிவாகி இருந்துச்சு. ஆனா அந்த நபர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல போலீஸுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவரோட முகம் சிசிடிவில சரியா தெரியல. அந்த நபரோட பாடி கெட்டப்ப வச்சு அந்த ஏரியாவில் உள்ள இளைஞர்கள் கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. சிசிடிவியை பார்த்தவங்க எல்லாருமே அது யாருன்னு தெரியலன்னு மட்டும் தான் சொல்லிருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் இது சரத் அப்படின்னு சொல்லிருக்காரு. சரத்தா? யார் அது? அவர் எங்க இருக்காரு அப்படின்னு காவலர்கள் கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் அவரோட மனைவி அழைச்சிட்டு கும்பகோணத்துக்கு போனாருன்னு சொல்லிருக்காங்க. அடுத்து தனிப்படைகள் அமைச்ச போலீஸ் கும்பகோணத்துல சரத்தை சுத்து போட்டு ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவியை காட்டின காவலர்கள் இது நீதானன்னு கேட்க, சரத்துக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் வேர்த்து ஊத்தி இருக்கு. போலீஸ சமாளிக்க முடியாம இளைஞரை கொலை பண்ணி சாக்கு மூட்டையில கட்டி வீசினது நான் தான்னு தன்னோட வாயாலேயே போலீஸ் கிட்ட சொல்லிருக்கான் சரத். அடுத்து நடந்த விசாரணையில கொலைக்கான காரணம் தெரிய வந்திருக்கு. சென்னை கொருக்குப்பேட்டை தோப்பு பகுதியை சேர்ந்த சதீஷ்குமாரும் அதே பகுதியை சேர்ந்த சரத்தும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னாதான் போவாங்களாம். தான் வெளியே போயிருந்தப்ப வீட்டுல தன்னோட மனைவி தூங்கிட்டு இருந்ததாவும், அந்த சமயம் வீட்டுக்கு வந்த சதீஷ்குமார் தூங்கிட்டு இருந்த மனைவிய ஆபாசமா வீடியோ எடுத்ததாவும், அப்ப தற்செயலா வீட்டுக்கு வந்தப்ப நான் அவனை கையும் களவுமா பிடிச்சு அடிச்சே கொன்னுட்டேன்னு சொல்லியிருக்கான். விசாரணைக்கு அப்புறம் சரத்தை கோர்ட்ல ஆஜர்படுத்துற வேலையில இறங்கிருக்காங்க போலீஸ். ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்டே. முதல்ல தன்னோட மனைவிய ஆபாசமா வீடியோ எடுத்ததால தான் கொலை செஞ்சேன்னு சொன்ன சரத் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே தனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கிறதாவும், சதீஷ் போட்டிருந்த நகைக்கு ஆசைப்பட்டுதான் அவனை கொன்னுட்டு அவனோட நகையை திருடிட்டேன்னு மாத்தி சொல்லிருக்கான். என்னடா அப்ப ஒன்னு சொல்ற இப்ப ஒன்னு சொல்றேன்னு கேட்டப்ப, இல்ல சார் இதுதான் உண்மை, நகைக்காக தான் கொன்னேன், அப்ப ஏதோ குழப்பத்துல சொல்லிட்டேன்னு மாத்தி மாத்தி பேசியிருக்கான் சரத். நேரத்துக்கு ஒரு பேச்சு, நிமிஷத்துக்கு ஒரு காரணம்னு சரத் மாத்தி மாத்தி பேசுறத பார்த்த போலீஸ் சதீஷோட மரணத்துக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா சந்தேகப்படுறாங்க. உண்மையிலேயே சரத் தான் கொன்னானா, இல்ல வேற யாராச்சும் கொலை பண்ணிட்டு சடலத்தை மட்டும் இவனை மூட்டையில கட்டி தூக்கி வீசினானா? சதீஷோட கொலைக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடி தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நிகழ்தகவு.